ஹலோ வியூவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் டாக்டர் திவாகர். பிசியோதெரபி கிளினிக் வச்சிருக்க இவர் நடிப்பு மேலே அதிகம் ஆர்வம் கொண்டவர். தனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கணும்னா நம்ம நடிப்பை வெளிக்கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் பிரபலமாகணும். அதுக்கு ஒரே வழி சோஷியல் மீடியா தான். இந்த காலத்தில் நல்லதாகவே பேசி நல்லதாகவே நடித்தா சீக்கிரம் ஃபேமஸ் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர், கிறுக்குத்தனமாக பேசியும் கோமாளித்தனமாக நடித்தும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நடிப்பு வருதோ இல்லையோ நடித்து வீடியோ போட்டுட்டு வந்த அவர் இப்போ ஒரு நடிப்பு அரக்கனாவே மாறிட்டு வர்றாரு. இவருடைய சோகமான நடிப்பு எல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சிரிப்பு தாங்க வரும். பலருக்கோ இவர் வீடியோவை பார்த்தா கோபம் தாங்க வரும். இப்போ ஒரு வழியாக மக்கள் மத்தியில் பிரபலம் ஆயிட்டாரு. இதனால் பல டிவி சேனல்கள் முதல் யூடியூப் சேனல்கள் வரை இவரை பேட்டி எடுத்துட்டு வராங்க. அவர் ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் தாங்க அவர் இவ்வளவு நல்லவரானு நம்மளை யோசிக்க வச்சிருக்கு. அப்படி என்ன சொன்னாருன்னு பார்த்தா, பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கண்ணே. நாகரிகம் இல்லாமா? நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண மாட்டேன். விளம்பரத்திற்கான வாய்ப்பு என்னை தேடி நிறைய வந்துச்சு. மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்க என்பதற்காக விளம்பரங்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறது நாகரிகமா? ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ண 50,000 வரை தரேன்னு சொன்னாங்க, நான் பண்ணலை. சில சேனல்கள் இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. அப்படி போகும்போது அவங்க கிட்ட நான் பணம் வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம், போக்குவரத்து செலவு இருக்குது, அதனால் நான் பணம் வாங்கிப்பேன், தப்பு கிடையாது. மக்களை என்ன பணம் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் பெய்ட் ப்ரொமோஷன் மட்டும் என் வாழ்நாளில் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமா, அப்பாவி மக்கள் மத்தியில் எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்?